இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்றால் என்னவென்றால், உங்களிடமிருந்து உங்களது சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை பிடிப்பாங்க, 100 ரூபா பிடிப்பாங்க. கவர்மெண்ட் ஒரு 100 ரூபாய் போடும். கவர்மெண்ட் 100 ரூபாய் போட்டு உங்களோட 100 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. நேற்று கூட எடப்பாடி பழனிசாமியை போல பொய் பேசுவதற்கு யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அத்தனை பொய்களை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார். கொரோனா முடிந்த பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை நிறுத்தினதை கொடுக்கவே இல்லை. இவர் முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் அது இனிமேல் எப்பவுமே தரமாட்டான்னு அனௌன்ஸே பண்ணிட்டார். சிஎம்க்கு மற்றும் அமைச்சர்களுக்கு மாதம் சேலரின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபாய் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 1.5 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிய ஸ்டாலின் வீட்டில் அது உழப்போங்கன்னா, இந்த காலத்திலேயே செல்வி ஜெயலலிதா 1 ரூபாய் வாங்கியவர், மறந்து விடாதீர்கள். ஏடிஎம்கே பீரியடில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் எங்களுக்கு டிஏ வரல, பென்ஷன் வரலன்ட்டு போராட்டம் நடத்திய போது நேராக முன்னாடி போய் நின்று அடுத்து நம்ம ஆட்சி தான், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு 10 பைசா வரல. நீங்கள் இந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களோட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு துரோகம் இழைத்தீர்கள் என்றால் இது தேர்தலில் பிரதிபலிக்காமலாக போய்விடும். முடியலன்னு சொன்னால் எதற்காக இப்படி பச்சை பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் CEO திரு சங்கர் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. சார், கடந்த 9ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி அறிக்கை. அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது அரசு ஊழியர்கள் இப்படி பேசுவாங்களா அரசுக்கு எதிராக அப்படின்னா, மற்ற எல்லா துறைகளும் கொஞ்சம் அச்சம் இருக்கும் எல்லா துறைக்கும். ஆனால் அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இது மற்றவங்களுக்கு அரசியல் தெரியாதவர்களுக்கு சாதாரணமாக கண்டு போயிடுவாங்க, என்ன இவங்க சொல்லுங்கிறாங்க காசு வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் திமுகவுக்கு இதோட சின்சியரிட்டி என்னன்னு தெரியும், இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மொத்தமாக எல்லா அரசு ஊழியர்களும் சேர்ந்து சொன்ன மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். திமுக இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குது? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களாகட்டும் இல்லை போக்குவரத்து துறையில் வேலை செய்கிற பணியாளர்களாகட்டும், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க? திமுக அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குது? லியோ, நீங்கள் சொன்ன மாதிரியே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்த சங்கத்தை பற்றி சொல்லிடுறேன். தமிழ்நாடு இருக்கிறதுலையே 2-3 எல்லா இடத்துலையுமே 2-3 சங்கங்கள் இருக்கும். இருப்பதிலேயே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்ற இந்த சங்கம் தான் இருப்பதிலேயே பெரிய சங்கம். 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சங்கம். சிபிஎம் ஆதரவு பெற்ற சங்கம்ட்டு இந்த சங்கத்தை சொல்லலாம். இது போக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கம் சில துறைகளில் அந்த சங்கத்தோட ஆதிக்கம் அதிகம். முக்கியமான துறைகளில் அதிக அளவு செல்வாக்கை பெற்ற சங்கம் என்றால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தான். குறிப்பாக வருவாய்த்துறையெல்லாம் முழுக்க இவர்கள் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த சங்கத்தோட தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வி மற்றும் பொதுச் செயலாளர் திரு ஜெயராஜேஸ்வரன் ஆகியோர் கையெழுத்திட்டு இந்த அறிக்கை கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கும் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் இவர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களாகட்டும் அல்லது போராட்டம் நடத்தும் எந்த தரப்பினராகட்டும் அவர்களது பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை செய்கிறார். அப்படி என்றால் 2026 எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவருக்கு பரிசாக அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். வெளியிலிருந்து பார்த்தால் நீங்கள் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அரசு சார்பு ஊடகங்களாக மாறிவிட்ட காரணத்தால் செய்திகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த குறையும் இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லாம் ஸ்மூத்தாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஆனால் பெரும்பாலான செக்டார்ஸ் மனக்குமுறலில் இருக்கிறார்கள்ன்றது கொஞ்சம் கூர்மையாக அரசியலை கவனிப்பவர்களுக்கு தெரியும். அதன் ஒரு பகுதி தான் இந்த அரசு ஊழியர்கள். தமிழக முதல்வருக்கும் சரி மற்றவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மிக பெருமையோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை, இந்த புதல்வன் திட்டம் இது போல பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசின் சாதனைகளாக சொல்கிறார்.
அந்த அத்தனை திட்டங்களும் மக்களை சென்று சேர்வதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அரசு ஊழியர்கள் என்பதை முதல்வரும் மறந்துவிடக்கூடாது, மற்றவர்களும் மறந்துவிடக்கூடாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து முதல்வர் இன்றைக்கி இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சாருன்றது மட்டும்தான் இல்லையோ நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கலாமே. இந்த ஸ்கீமை இன்றைக்கி சிஎம் தொடங்கி வச்சார். 1 கோடி பேர் பயனாளிகள் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த 1 கோடி பேருக்கு இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் சென்று சேர்வதற்கு எத்தனை 1000 அரசு ஊழியர்கள் உழைத்தார்கள், குறிப்பாக வருவாய்த்துறையை சேர்ந்து எத்தனை 1000 அரசு ஊழியர்கள் உழைத்தார்கள் என்பது இது வெளியில் தெரியாது. அந்த வருவாய்த்துறையை சேர்ந்த அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது அவர்களுக்கு கூடுதல் பணின்றதை நாம் மறந்துடக்கூடாது. நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைப்பொருள் அதிகம். எலெக்ஷன் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் ரெவன்யூ தானே. விஏஓவில் ஆரம்பித்து கலெக்டர் வரைக்கும் ரெவன்யூ தான் எல்லாவற்றையும் நிர்வகிப்பது. அவங்களுக்கு எப்போவுமே வேலைப்படு கூடுதலாக இருந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், இது போன்ற திட்டங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையான தரவுகளை அவர்கள் தான் தர வேண்டும். இப்போது எலிஜிபிலிட்டி இல்லாமல் உங்களுக்கு தூக்கி 1000 ரூபாய் கொடுத்துட முடியாது. அப்போ இந்த விஓலேருந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி யாருக்கு எலிஜிபிள், யாருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த 1 கோடி பேரை லிஸ்ட்டு ட்ராப் பண்ணாங்க. இவர்கள் எல்லோரும் ஒரு முனைப்பாக அவங்க செஞ்சுதான் ஆகணுன்றது அவங்க கடமையாக இருந்தாலும் இந்த அரசு ஊழியர்கள் இவங்க இந்த அறிக்கையில் கூட இதை குறிப்பிட்டிருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், இவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்த அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் உரிமைகளை பறித்தது தான் இவர்களது 3 ஆண்டு கால சாதனை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சார். எப்பொழுதுமே வந்து திமுக, அதிமுக ஒரு 2 கட்சியை தாண்டி அரசு ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கமாக கூட இருக்கட்டுமே, அவங்க திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாவே அரசு ஊழியர்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். எஸ் எஸ் அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களே வந்து மனம் வெறுத்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கன்னா இதை நம்ம ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்களே இது நம்ம கவர்மெண்ட்டு தான் பார்த்தாங்க. ஆசிரியர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இது நம்ம கவர்மெண்ட்டு அப்படின்னு. ஏனென்றால் அவர்களுக்கு குறிப்பாக 2001 ஆண்டுக்கு பிறகு அதிமுக மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் எந்த அரசும் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பியது கிடையாது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி சர்வீஸில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோட மனதில் வந்து ஆறாத வடுவாக இருக்குது. அவங்க அதிமுகவை மறப்பதற்கு தயாராக இல்லை. அதான் யதார்த்தம். ஸோ 2021 சட்டசபை தேர்தலில் வந்து பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இது நம்ம கவர்மெண்ட்டு நினச்சி தான் வாக்களித்தார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. இது நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு செஞ்சு தரணும். இவரும் அதற்கு தகுந்தாற் போல் இவர்களது கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அரசு ஊழியர் சங்க அறிக்கையில் தெரிவிச்சிருக்க மாதிரியே எப்போ போராட்டம் நடந்தாலும் போய் நின்று வராங்க. அடுத்த நம்ம ஆட்சி தான், உங்களுக்கு என்ன வேணுமோ தர்றோன்ட்டு. குறிப்பாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு திமுக முதல்வர் அளித்த வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதி ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் செயல்படுத்துவோம் என்பது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கி அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது எளிது, அரசுக்கு பெரிய நிதிச்சுமையெல்லாம் கிடையாதுன்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். அது கடுமையான வேலை, கடுமையான நிதிச்சுமைன்றதை நான் மறுக்கவில்லை. என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன் இல்லையோ, இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க யாருக்கும் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்னென்னே பல பேருக்கு தெரியாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்னென்னா, நீங்கள் 10 பைசா கட்ட வேண்டியதில்லை. இன்றைக்கி போய் வேலையில் சேர்றீங்கல்ல, சேர்ந்து சம்பளத்தை வாங்கி நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான், அவ்வளோதான். ரிட்டையர் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு அரசு பென்ஷன் தரும். இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். நீங்கள் அந்த உங்களோட ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறதுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு கரெக்டாக 6 மாதம் முன்னாடி அந்த பென்ஷன் ஃபார்மை, ஏன்னா நீங்கள் இறந்த பிறகு குடும்ப ஓய்வூதியம் யாருக்கு போகணுன்றோ அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், பென்ஷன் வந்துடும். இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்றால் என்னவென்றால், உங்களிடமிருந்து உங்களது சம்பளத்திலேருந்து ஒரு தொகையை பிடிப்பாங்க, 100 ரூபா பிடிப்பாங்க. கவர்மெண்ட் ஒரு 100 ரூபாயை போடும். கவர்மெண்ட்டு 100 ரூபாய் போட்டு உங்களோட 100 ரூபாயை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. அதான் பெரிய தொகை. யோசிச்சு பாருங்கள், எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை பிடிச்சிங்கன்னா பெரிய தொகை. அதை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதன் மூலமாக வரும் வருவாயிலிருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து ஊழியர் சங்கங்கள், இது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றன. அது சாத்தியமா இல்லையா என்பதையெல்லாம் பற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று தவிப்பில் இருந்த மு.க. ஸ்டாலின் இது சாத்தியமா இல்லையான்றதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லைன்றது தான் உண்மை. நேற்று கூட வந்து எடப்பாடி பழனிசாமியை போல பொய் பேசுவதற்கு யாருக்கும் தெரியாது
அப்படின்ட்டு சொல்லக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அத்தனை பொய்களை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் 1000 ரூபான்னு சொன்னார். உங்களுக்கு அனைத்து மகளிருக்கும் அதை விலைக்கு வேற சொன்னார். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்தால் உங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னார். அதே போலத்தான் இந்த புதிய பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பது. இப்படி இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை இன்னொன்று நான் ஒரு 2-3 அரசு அதிகாரிகளிடம் பேசிய போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்டேன், நீங்கள் ஜனங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தாங்க இப்போ இருக்கிறீங்க, எங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணிச்சுமைன்றது அரசு ஊழியர்களுக்கு எப்போதும் இருக்கும். ஆனால் திமுக அரசு வந்த பிறகு எங்களுக்கு கூடுதலாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த சொல்கிறார்கள். இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த நான் முதல்வன், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் புதிய புதிய திட்டங்கள் வரும்போது எங்களுக்கு இது கூடுதல் பணி. இந்த கூடுதல் பணியை செய்யும் போது குறைந்தபட்சம் அதிக பணியிடங்களையாவது உருவாக்கணும். ஒரே தாலுகா ஆபீஸ் தான் இந்த 5 ஸ்கீமையும் புதுசாக செயல்படுத்துது. அப்போ ஏற்கனவே இருக்கிற வேலையும் நாங்கள் தான் செய்யணும், புதுசாக இந்த ஸ்கீமையும் நாங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை வருதுன்னு வச்சுங்க, ஒரு தாசில்தார் போஸ்ட்டு, ஒரு 2 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இது போல் ஸ்டாஃபை நீங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு பணிச்சுமை குறையும், பணிப்பளு குறையும். ஆனால் அதையும் பண்ணாமல் எங்களை கடுமையாக அப்படி வேலை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு தருவதாக சொன்ன எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றவில்லை. பறிக்கப்பட்ட இது போக ஏற்கனவே இருந்த சலுகைகளை திமுக சொன்னாங்க பார்த்தீங்கல்ல, 3 ஆண்டுகளாக எங்களோட சலுகைகளை பூரா நீங்கள் பறிச்சிட்டீங்க அவங்க சொல்கிறாங்க. இவர்கள் திமுகவினர் ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டுகளில் 24 மாத கால அகவிலைப்படிய டிஎன்எஸ் அலவன்ஸ் முடக்கினார்கள். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை முடக்கினார்கள், இன்கிரிமெண்ட். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆண்டாண்டு காலமாக பெற்று வந்த ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பை முடக்கினார்கள். இது என்னென்னா, இந்த ஏர்ன் லீவு ஒவ்வொருத்தருக்கும் வருஷத்துக்கு ஒரு 30 நாள் ஏர்ன் லீவு அக்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். 30 நாள் 15 நாளோ கரெக்டாக தெரியல எனக்கு. அதில் அந்த 15 நாள் ஏர்ன்டு லீவை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 15 நாட்களுக்கான ஊதியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரண்டர் லீவ் சேலரின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே பீரியடில் கொரோனாவை காரணம் காட்டி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்கள். அது ஒரு நியாயமான காரணம். ஏன்னா அரசுக்கு சுத்தமாக வருவாயின்றதே கிடையாது, வேலையும் நடக்கலை, எந்த வேலையும் நடக்கலை, வருவாய் சுத்தமாக போச்சு. அப்போ அதை நிறுத்தினாங்க. கொரோனா முடிந்த பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை நிறுத்தினதை கொடுக்கவே இல்லை. இவர் முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் அது இனிமேல் எப்போவுமே தரமாட்டான்னு அனௌன்ஸே பண்ணிட்டார். சாரண்டெல்லாம் கிடையாது, விடுங்க முடிஞ்சு போச்சுன்ட்டு. அடுத்து முக்கியமானது, கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை 25% 5% குறைத்ததன் மூலம் இந்த பணி நியமனத்தையும் முடக்கினார்கள். இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் இந்த அரசு ஊழியர்கள் ஏன் வந்து காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் சர்வீஸில் வேலைக்கு இருந்தால் நீங்கள் இறந்து போனாலும் உங்கள் வீட்டில் வாரிசுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை 25%லேருந்து 5% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பல துறைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களை நிரப்பாமல் அந்த காலியிடங்களை அப்படியே வைத்திருந்து பல இளைஞர்களின் எதிர்கால அரசு பணி கனவை முடக்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கள் வரிசையாக முதல்வர் வந்து தங்கள் ஆட்சியின் சாதனைகளாக பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார். இந்த சாதனைகளை பட்டியலிடும் அதே நேரத்தில் அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறதுன்றதை நான் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறேன். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே நின்று போச்சு, ஊதியம் கொடுக்கறதுக்கே கஷ்டமாகிற அளவுக்கு நிதி நிலைமை மோசமாக இருக்கிறதுனா, நீங்கள் இந்த மாதிரி வந்து கிணத்துல போடுற மாதிரி எல்லாருக்கும் 1000 ரூபான்னு நீங்கள் தூக்கி கொடுத்தீங்கன்னா நிதி நிலைமை மோசமாக தான் ஆகும். அதனால தான் முத்திரை தீர்வை கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம், கைட்லைன் வேல்யூ எல்லாத்தையும் கண்ணாப்பண்ணான்னு ஏற்றிக்கிட்டு இருக்கிறது. இப்படி நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது காரணம் காமிச்சு நீங்கள் இந்த சலுகைகள் எல்லாம் முடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இந்த அறிக்கையில் ரொம்ப அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கணும். உண்மையிலேயே நிதி நிலைமை மோசமாக உள்ளது என்றால் நிதிநிலை சரியாகும் வரை எங்களுக்கு ஊதியம் வேண்டாம் என்று மாண்புமிகு முதல்வரும் அவரின் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சகாக்களும் அறிவிப்பார்களா? இது நியாயமாக தானே இருக்குது. சிஎம்க்கு மற்றும் அமைச்சர்களுக்கு மாதம் வந்து சேலரின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிய ஸ்டாலின் வீட்டில் அது உழப்போங்கன்னா, அந்த காலத்திலேயே செல்வி ஜெயலலிதா 1 ரூபாய் வாங்கியவர், மறந்து விடாதீர்கள். ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த 96 எலெக்ஷனில் தான் அவங்க திமுக பாட்டு போட்டாங்க, 1 ரூபா சம்பளம் தானே, ஊரெல்லாம் ஒம்படம் தானே அப்படின்னு இப்போ இந்த பிரச்சாரத்தில் பாட்டு போட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். சகாக்களும் அறிவிப்பார்களா? நிதிநிலை சரியாகும் வரை எங்களுக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என்று முன்னாள் எம்எல்ஏக்கள் தெரிவிப்பார்களா?
அதைவிட அடுத்தது ரொம்ப முக்கியம், நிதிநிலை மோசம் என்று நீலி கண்ணீர் வடிக்கும் இந்திய ஆட்சி பணியில் பணியாற்றி கொண்டிருக்கும் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தங்கள் ஊதியத்திலிருந்து 10% விட்டு கொடுப்பார்களா என்ற கேள்வியை முன்வைக்க விழைகிறோம். இது வேற யாரும் எந்த அதிகாரியையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. நேரடியாக அவர்கள் நிதித்துறை செயலர் உதயச்சந்திரனை தான் குறிப்பிடுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னா, பல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, பெரும்பாலான ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, குறிப்பாக உதயச்சந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் என்னவென்றால், இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் யாரும் வேலை செய்யறதில்லை, தெண்ட சம்பளம், எப்போ பாரு ஊதிய உயர்வுன்னு தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு இந்த எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்லேருந்து யாராவது இவர்களை, இந்த அதிகாரிகளை பார்க்க சென்றால் உட்கார வச்சு கூட பேசுறதில்ல. அதான் உண்மை. நார்மலாக அரசை விமர்சனம் செய்யும் ஒரு அறிக்கையில் இந்த அதிகாரிகள் 10% சேலரியை குறைச்சிப்பாங்களான்ட்டு இவர்கள் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகளை அவமரியாதையாக இந்த அதிகாரிகள் நடத்துவது, குறிப்பாக திரு உதயச்சந்திரன் அவர்கள் நடத்துவது. திரு உதயச்சந்திரனோட வளர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டசன் அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களுக்கும் இதே எண்ண ஓட்டம் தான். இந்த நந்தகுமார், நாகராஜன் ஒரு 10-12 பேர் இருக்காங்க. இவர்களுக்கும் என்னென்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட் யாரும் வேலை செய்கிறதில்ல, வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்திட்டு முதல்வர் கூட நின்று போஸ்ட் கொடுக்க முடியுமா உங்களால்? ஆனால் அது அவர்கள் குறைந்தபட்சம், அந்த பாருங்கள், அவங்க 100-1000 ரூபாய் கேட்குறாங்கன்னா 1000 ரூபாயும் தூக்கி கொடுத்துட முடியாது, எந்த கவர்மெண்ட்டாலையும் கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையாக பேசணும் இல்லையா? நீங்கள் தொடர்ந்து சலுகைகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டே வந்து இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யணும் கூடுதல் பணிச்சுமையை சுமத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் இப்படித்தான் அவர்களுடைய எதிர்வினை அமையும் என்பதை அரசும் புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த அரசு ஊழியர் சங்கத்தினர் வந்து கோபமாக இன்று அரசின் மீது கடும் விமர்சன கணைகளை டைரக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து அரசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைரெக்டாக வந்து மு க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? என்ன காரணம்னா, இந்த விரக்தி. குறைந்தபட்சம் அழைச்சி பேசணும் இல்லையோ. அண்ட் இந்த அறிக்கைக்கான ட்ரிகர் என்னன்னா, சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறையோட ஆய்வு நடந்தபோது ஆசிரியர்களோட கோரிக்கை எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிதிச்சுமை இல்லாத கோரிக்கையை மட்டும் பரிசீலனை செய்யுங்கள், வேறு எந்த கோரிக்கையும் பரிசீலனை செய்யாதீர்கள்னு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் கசிந்து உத்தரவிடுறது உண்மை. அந்த தகவல் கசிந்து அதோட நேரடி வெளிப்பாடு தான் இந்த கடுமையான அறிக்கை. இந்த அறிக்கையில் சொல்கிறாங்க, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் சந்தா தொகை, சென்ட்ரல் பென்ஷன் ஸ்கீம், தமிழக அரசால் தவறுதலாக கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். இந்த பென்ஷனை வந்து நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணால் தானே உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். இவங்க வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு டீட்டெயில் தெரியல, முழுமையாக சேகரிச்சுக்கிட்டு பேசுகிறேன் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். போக்குவரத்து துறை ஊழியர்கள் எப்படி ஓய்வூதிய பலன்கள் ஏதும் கிடைக்காமல் நடுத்தருவில் விடப்பட்டார்களோ அதே நிலைமைதான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் வரப்போகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ, ஏடிஎம்கே பீரியடில் போக்குவரத்துறை ஊழியர்கள் வந்து எங்களுக்கு டிஏ வரல, பென்ஷன் வரலன்ட்டு போராட்டம் நடத்திய போது நேராக முன்னாடி போய் நின்று அடுத்து நம்ம ஆட்சி தான், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு 10 பைசா வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. அதில் போக்குவரத்து ஊழியர்கள் பெரும்பான்மையான சங்கம் வந்து சிபிஎம் பின்புலத்தில் இயங்கும் சிஐடியு சங்கம் தான். அமைதியாக தான் இருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. நீதிமன்றம் வரைக்கும் போய், நீதிமன்றம் நீங்கள் வேலை நிறுத்தம் செய்வது நியாயம், பொங்கலை மனதில் வைத்து நீங்கள் உங்கள் வேலை நிறுத்தத்தை இந்த ஆண்டு ஜனவரியில் வேலை நிறுத்தத்தை தள்ளி போடுங்கள்னு சொன்னோன்னே அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு தள்ளி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கூட தான் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிலைவத்தவன்களாக மாறிவிட்டார்கள் அல்லவா? அவர்கள் பின்புலத்தில் இயங்கக்கூடிய சங்கம் எப்படி வந்து போக்குவரத்து தொழிலாளர்களோட நலனுக்காக போராடணுன்ட்டு எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப வேகமாக சாம்சங் போராட்டத்தில் ஊழியர்களுக்காக சங்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு உரிமைக்காக ஸ்ட்ரைக் நடத்தி இந்த தொழிலாளர் விரோத திமுக அரசுலாம் சொன்னாங்கல்ல. இப்போ என்ன சாம்சங் தொழிலாளர்களுக்கு சங்கம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருச்சா சாம்சங் நிறுவனம்? இது வரைக்கும் நடக்கலை. நாமளே பேசியிருக்கிறோம். அது வந்து அரசின் பிடிவாதத்தால் தான் அந்த வேலை நிறுத்தமே நடந்துச்சு. அரசு அதிகாரி, அதுவும் குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை ஆணையர் சங்கத்தை பதிவு பண்ணுறேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு. ஆனால் நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு சாம்சங் ஸ்ட்ரைக்கு நடப்பதற்கே திமுக அரசு காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னோம். சிபிஎம் தானே முன்னாடி நின்றுருந்துச்சு. தொழிலாளர் விரோத திமுக அரசுலாம் பேசுனாங்கல்ல, என்னாச்சு? இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு சொல்யூஷன் முடியல. சங்கத்துக்கான பதிவுக்கான அனுமதியை இன்றைக்கி வரைக்கும் தொழிலாளர் நலத்துறை வழங்கவில்லை. அப்போது அந்த சாம்சங் தொழிலாளருக்கு என்ன பண்ணுறாங்களோ அதைத்தானே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பண்ணுவாங்க.
கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது தமிழக அவங்க அரசு. பயம் என்னன்னா, உன்னை சாம்சங் தொழிலாளர்கள் போக்குவரத்து தாண்டி அந்த விஷயம் வந்து ஆசிரியர்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க இங்கே. நாளைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களை எப்படி தெருவில் விட்டீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களிடம் பிடிக்கப்பட்ட சிபிஎஸ் சந்தா தொகை தமிழக அரசால் தவறுதலாக கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறோன்னா நான் உறுதியாக தெரியல. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது என்றால் அந்த அம்மன் எடுத்து அந்த மகளிர் கரெக்டாக சொல்கிறப்பா. அதப்போ சொல்லுறது என்னென்ன, அது எல்லாருக்குமே தெரியும் சார். வெளிப்படையா அரசு துறையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றேன், புரிதல் இருந்தாவே தெரியும். இதுதான் தவறுதலாக கையாளப்படுறது. 12,000 கோடி எங்க சார் எடுத்து கொடுப்பாங்க? எக்ஸாக்ட்லி வருமானம் எங்க? ஆக்சுவலா இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க அறிக்கையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா 512 மொத்தம் அந்த தேர்தல் அறிக்கையில சில்லறையோ இல்லை நானும் சொல்றேன், எனக்கு தெரியல எக்ஸாக்டா. அதுல அறிக்கைன்னா அரசு துறைகள்லாம் போக்குவரத்து துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகளாகட்டும் ரொம்ப வருமானம் இல்லாம இருக்கு. திமுக அரசு வந்தால் நாங்கள் வந்து அந்த துறைகளை வந்து வருமானம் மாதிரி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் அரசுக்கு வந்து அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்தால் வந்து அந்த கடன்லாம் அடைப்போம். வெள்ளை அறிக்கைலாம் விட்டார் பிடிஆர் அவர்கள். இப்போ வெள்ளை அறிக்கை கூட முடியுமா? திமுக முடியாது. ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் வந்து தமிழக அரசு வாங்கிய தொகையை ஒரு 5 லட்சம் கோடினா இவங்க 8 லட்சம் கோடி கிட்ட வாங்கிட்டு கிட்டத்தட்ட நீங்க பாருங்களா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் அடைந்தது 70 வருஷமா 75 வருஷம் ஆகுது. அந்த 75 வருஷத்துல ஒரு 5 லட்சம் கோடினா இவங்க இந்த 5 வருஷம் இந்த 3 வருஷத்துலயே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஆகிட்டாங்க. 75% இத்தனை வருஷத்துல வாங்கின கடனை இவர்கள் இந்த 3 ஆண்டுகளில் வாங்கிவிட்டாங்க. இதை வெள்ளை கூட முடியும் திமுகவால எப்படி பண்ண முடியும்? இப்போ இவருக்கு முதல்வருக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்க போய் பேசுறீங்கன்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு தான் நம்ம கேட்கணும் இல்லையா? இது பூரா பச்சை பொய் தானே. எதையாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு வாய் கூசாம போய் பேசுனீங்களா இல்லையா? போய் சொன்னீங்கல்ல, கடனை தீர்த்துருவோம், எதிர்கட்சி ஒரு அதிமுக இவ்வளோ கடன் வாங்கிடுச்சு, நாங்கள் வந்து கடனையே வாங்காமல் நடத்துவோம், எல்லா சலுகைகளையும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இழந்த சலுகைகளை தருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் தராமல் இன்றைக்கி முதுகுன குத்துனதுனால தானே நீ எதிர்கட்சி தலைவராகன்ட்டு உங்களின் கீழ் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் இப்படி வெளிப்படையாக அறிக்கை விடுகிறார்கள்னா அந்த அளவுக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். நீங்கள் எங்களுக்கு இழந்த சலுகைகள்லாம் நீங்கள் இதில் சொல்கிறாங்க பாருங்கள், இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் சந்தித்து பேசுவார் என்றால் 2006 அதை அவருக்கு பரிசளிக்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் என்ன ஃபீல் பண்ணான்னா, எப்போவுமே இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா தபால் ஓட்டுகளை எண்ணும்போது இந்த திமுக லீடிங்கில் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக லீடிங்கில் வரும். அதுதான் நிறைய குழப்பங்கள் நடக்கும். நிறைய இப்போ ஐயா இருக்காருல சபாநாயகர், அவரு தேர்தலில் 2016 நடக்கும்போதே வந்து அந்த பிரச்சனை. இப்போ தற்பொழுது திமுகவிலேருந்து சட்டசபை சபாநாயகராக இருக்கும் திரு அப்பா அவரோட ஓட்டே வந்து ஏதோ தில்லுமுல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பும் வந்துருச்சு. ஆனால் ஆமாம் ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த தபால் ஓட்டுகள் போறவங்க எல்லாமே அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். ஸோ இவர்கள் திமுக நீங்கள் சொன்ன மாதிரி லீடிங்கில் வரும். இன்னைக்கு நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச அரசு துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களிடம் பேசும்போது கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் இல்லையோ, ஆசிரிய பெருமக்கள் இந்த ஆண்டு ஜனவரியில் அல்லது பிப்ரவரியில் இருக்கும் என்று நினைக்கிறேன், சரியாக எனக்கு நினைவில்லை. டிபி மே மாதம்னு நினைக்கிறேன். டிபி வளாகத்தில் நம்ம போயிருந்தோம்ல, ஏப்ரலாக இருக்கும். மே மாதம் தான் நான் சிறைக்கு சென்று விட்டேன். மே மாதம் லீவு, ஸ்கூல் லீவு சமயத்தில் வந்து இவங்க அப்போ போனாண்டா இருக்கும். அரையாண்டு லீவா இல்லை போனாண்டு போக்குவரத்து தொழிலாளருக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. யாருமே போய் பார்க்கல. ஞாபகம் இருக்கா? ஒருத்தருமே போய் பார்க்கல. எனக்கு பெண்கள் அதிகம், ஆசிரியர்கள்னா பெண்கள் அதிக அளவில் இருப்பாங்க. அந்த டிபிஐ கேம்பஸில் அவர்கள் எப்படி கழிப்பிட வசதிலாம் இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு வாரம் ஆச்சு, யாருமே இவங்களை கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போனோம். நினைவு இருக்கா? நம்ம போன பிறகு அதுக்கப்புறம் திரு சீமான் போனார். அப்புறம் தொடர்ந்து மற்றவங்களாம் போன உடனே தான் அரசு கூப்பிட்டு அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துச்சு. உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். அது வரைக்கும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படி பாராமுகமாக நீங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நடத்துனீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுன்னு இவங்க நினைச்சாங்க, இது நமது அரசு அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தவங்களோட முதுகில் குத்துனோம்னா இவர்கள் அத்தனை பேரும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் பேர்னா 10 லட்சம் குடும்பம், 10 லட்சம் ஓட்டு, 10 லட்சம் குடும்பத்தோட ஓட்டு. நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் இந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களோட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு துரோகம் இழைத்தீர்கள் என்றால் இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்காமலா போய்விடும்.
முடியலன்னு சொன்னால் எதற்காக இப்படி பச்சை பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும்? உங்களுக்கெல்லாம் வந்து மோடி பொய் வாக்குறுதிகளை கொடுக்குறாருன்னு பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? மீண்டும் மீண்டும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. இவர் பேசியது முழுக்க முழுக்க பொய் தானே. திமுகவோட தேர்தல் அறிக்கை முழுக்க பொய்ன்னு தானே இப்போ எடுத்துக்கணும். ஸோ இது நிச்சயமாக இது வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா வந்து வெளிப்படையாகவே வந்து 26ல் நீங்கள் உங்களை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை உங்களுக்கு பரிசளிக்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயாராக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இந்த அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நிச்சயமாக தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு கடந்த கால வரலாறை மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். 2001 நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க ஜெயலலிதா, ஒரே ஆட்டில் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்ட்டு. அப்போது அதற்கு அடுத்து வந்த தேர்தல் 2004 மக்களவைத் தேர்தல். 4 மக்களவைத் தேர்தல். அந்த 2004 மக்களவைத் தேர்தலில் அரசு ஊழியர்கள், குறிப்பாக அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வேனை வச்சு தமிழ்நாடு பூரா போய் பிரச்சனை பண்ணாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் நேரடியாக பிரச்சனை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அன்அஃபிஷியலாக போய் தமிழகம் முழுக்க பிரச்சனை பண்ணாங்க. அந்த 2001லேருந்து 2004 வரைக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வேலையை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை தோக்கடிக்கணுன்றது. 2006 அந்த மாதிரி 2004 40 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி தோல்வி அடைந்ததுன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அரசு ஊழியர்களோட செல்வாக்கையும் அவர்களுடைய ஆதிக்கத்தையும் வந்து நீங்கள் இந்த அவர்களோட தாக்கத்தையும் தேர்தலில் அவர்கள் செலுத்தக்கூடிய தாக்கத்தையும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாதுன்றதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். பட் இவர் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுறதா இல்லை. அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுலாம் யார்? இந்த உதயச்சந்தர், இந்த மாதிரி 4 அதிகாரி சார், அவங்கள விடுங்க சார், அவங்க பூரா எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிடுவாங்க, அவங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது சார், நம்ம பார்த்துக்கலாம் சார் இருப்பாங்க. இது ஒரு இண்டிகேஷன். இங்கே சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிக்கைகள் வெளியிடுவது என்பது இது ஒரு 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 முதல் முறை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இது ஒரு இண்டிகேஷன். இவர்களுடைய குறைகளை வந்து அரசு அழைத்து சரி செய்யவில்லை என்றால் இதற்கான விளைவுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக 26 தேர்தலில் கொடுத்துத்தான் தீர வேண்டும்ன்றதான் நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்க சார், ரொம்ப நன்றி. வணக்கம்.